ஆத்ம வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நூலை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான வார்த்தை, 3 வார்த்தைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சத் சித் ஆனந்த. கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சத் சித் ஆனந்தத்தினுடைய தத்துவம். 3 வார்த்தைகளாக இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு புத்தகம் எழுதலாம். அவ்வளவு உட்பொருள்கள் அடங்கிய வார்த்தைகள். அந்த 3 வார்த்தைகள் வெவ்வேறாக இருந்தாலும் ஒரு நிலையை குறிக்கக்கூடியது, ஒரு பொருளை குறிக்கக்கூடியது தான். அந்த ஒரு பொருளை நோக்கி நாம பயணம் செய்வதற்கான முழுமையான தத்துவங்களை உள்ளடக்கிய அற்புதமான ஒரு நூல். கிட்டத்தட்ட ஒரு 300 பக்கம் அடங்கிய ஒரு நூல் இது. இந்த நூலினுடைய நோக்கம் என்னவாக இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, எனக்கு என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, எனக்கு ஆதிசங்கரருடைய ஆத்ம போதம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல ஒரு புத்தகம் எழுதணும்னு எனக்கு ஒரு ஆசை. அப்ப ஸ்லோகங்கள் மாதிரி ஒரு 250 ஸ்லோகங்களை நம்ம உருவாக்கி அதை கொடுத்து அதற்கான விளக்க உரை மாதிரி இந்த புத்தகத்தை நான் வடிவமைச்சிருக்கேன். நேரடியா ஒரு தலைப்பு, ஒரு கருத்து அப்படி சொல்றது மாதிரி இல்லாம, அவங்க எப்படி ஒரு ஸ்லோகம் சொல்லி அதற்கான ஒரு விளக்க உரையை எத்தனையோ குருமார்கள் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நானும் ஒரு 250க்கு மேற்பட்ட ஸ்லோகங்களை எழுதி அந்த சத் சித் ஆனந்தத்தினுடைய உட்பொருளை விளக்குவதற்காக தத்துவங்களை எழுதி இந்த நூலை நான் வடிவமைச்சிருக்கேன். ஸோ இந்த நூல் படிக்கிறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது ஒரு மாதிரி விருப்பத்தை, அந்த பேரின்பு நிலையை நோக்கி பயணம் செய்யறது மாதிரியே இருக்கும் இதனுடைய வார்த்தைகள். அதனால இந்த நூலும் ஆத்ம ஞான கீதை மாதிரி உங்களுடைய லைப்ரரியில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நூல். குரு மகரிஷினுடைய ஆசீர்வாதம்.